ஹை மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோல்டன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் அப்படின்றத விட இது ஒரு வெப் லிங்க்னு சொல்லலாம். இந்த ஆப்பில் யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. இது ஒரு ஃபேக்கான ஆப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டன் கிளப் அப்படின்ற ஆப்போட நேமு. இது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணியிருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இனிமேல் யாரும் இதில் ஜாயின் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணீங்களான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, 2 டேஸ்க்கு முன்னாடி நானும் ஜாயின் பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்டோர் ஓனர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். சரி ஆக்சுவலாக ஃப்ரீ ஆப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 டேஸ்க்கு முன்னாடி வியாழக்கிழமை காலையிலேயே ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஈவினிங் 3 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. அது வரைக்கும் ஃப்ரீ ஐடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நானுமே ஒரு 10 ஐடிஸ் ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஃப்ரீ ஐடிஸ் அப்படின்றனால தான் நானும் உள்ளே போயிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் பக்கம் நானும் ரெஃபர் பண்ணியிருந்தேன். சேம் டைம் இது ஸ்கேம் தான் அப்படின்றது தெரியும். பட் இது ஃப்ரீ தானே, சரி உள்ளே தான் போய் பார்க்கலாம் எந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போனேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தெரியும், பட் இது இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி தான் அதில் வந்து இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணால் தான் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது நிறையா வந்திருக்குது மாதிரி. லாஸ்ட்டாக 2 monthsக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்துச்சு. பட் இது யாரும் பே பண்ணல. சேம் இதுலேயும் அதே மாதிரி தான். யாரும் இது வரைக்கும் பே பண்ணல. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யாரும் இது வரைக்கும் இனிமேல் பே பண்ணிடாதீங்க. சரி அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் அனுப்பிச்ச ரெஃபர் கோடை யூஸ் பண்ணி நான் இவ்வளோ என்ட்ரு ஆகிட்டேன். நேமு, மொபைல் நம்பர், ஜிமெயில் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது லிங்க் ஒன்று இருக்கும். அதில் போனோம்னா டெலிகிராம் சேனலுக்குள்ளே போகும். அதுக்கு ஒரு 120 ஆடாச்சு. சரி ஆட்ஸ் பார்த்தா ஒரு 216 சொன்னாங்க. அதுவும் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 380 அப்படிங்கிறதா அந்த இன்கமாக காட்டுச்சு. சரி இவ்வளோ ஷார்ட் டைமில் கொடுக்க முடியாதே, சரி ஃபேக் தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சரி என்ன தான் பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நானுமே பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், இது ஃபேக்கு தான், அப்போ இந்தளவுக்கு நம்புற மாதிரி இல்லை, அமௌண்ட்டெல்லாம் வராது, ஜஸ்ட்டு சும்மா ட்ரை மட்டும் பண்ணி பார்க்கலாம், எந்த ஒரு ஸ்கேமும் ஒரு பேமெண்ட் கூட இல்லாமல் ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. சரி ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு சின்னதாக அமௌண்ட் போடுவாங்க, அதனால் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். பட் இது வந்து ரொம்ப நிரந்தரமான ஒரு ஆப்பு, நம்ம வந்து இதில் அமௌண்ட் நிறைய எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணல. ஏன்னா தெரியும் எனக்கு எது அப்படின்றது தெரியும், இது ஃபேக்கா ரியல் அப்படின்ட்டு. நம்ம தான் மைவி3யில் இருக்கமாச்சு. ஸோ எது ரியல் எது ஃபேக் அப்படின்றது நல்லாவே தெரியும். நம்ம நிறுவனம் எந்தளவுக்கு உண்மையாக இருந்தாங்க, எந்தளவுக்கு இப்போ உண்மையாக இருந்துகிட்ருக்காங்க, இனிமேலும் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளேலாம் நம்ம எக்காரணத்து கொண்டு போகவே கூடாது. இது ஃப்ரீ அப்படிங்கிறனால போயிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானுமே தான் போனேன். ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரை தான். ஏன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கிடச்சிடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் தெரிஞ்சிருக்கும் நிறையா பேர்த்துக்கு வந்து இது ஃபேக் தான் அப்படின்னு தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருப்பீங்க. பரவாயில்ல, நிறையா கற்றுக்கிருப்பீங்கன்னார. ஒரு கம்பெனி தான் அப்படின்னு இல்லைங்க. லாஸ்ட் ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் நிறையா நடந்திருக்கும். நிறையா ஸ்கேம்குள்ளே நம்ம போயிருப்போம். சிலதில் தப்பிச்சிருப்போம், சிலதில் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் இடையிலேயே. அதே நேரத்தில் பணத்தையும் இழந்திருப்பீங்க. பெரிய லெவலில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு 1 இயரில் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயெல்லாம் போயிட்டு. யாரையும் தப்பு சொல்லலை, நம்மளோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறனால தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகிறோம். சேம் டைம் நம்ம கம்பெனியும் ஒரு நல்ல முறையில் எந்த பிரச்சனையும் வராமல் ரன் ஆகிட்டு இருந்திருந்தால் நம்மளால் இதுக்குள்ளே போகவே மாட்டோம். எந்த ஒரு இழப்பும் நம்மளுக்கு கிடையாது. இது மாதிரி நிறையா கம்பெனிஸ் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. கடந்த ஒரு 8 மாதத்தில் 20 கம்பெனிக்கு மேலே ஒரு 20-25 கம்பெனிஸ் வந்து இதே மாதிரி கான்செப்டில் நிறைய ரெஃபர் பண்ணாங்க. பட் நான் இது வரைக்கும் எந்த கம்பெனிக்குள்ளேயும் போகலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் லாக் ஆகிருக்கோம். அதனால் நம்ம எந்த இதுலேயும் மறுபடியும் போய் மாட்டிக்கக்கூடாது. நம்ம இப்போ இருக்கிறதாவது ஒரு நல்ல நிறுவனத்தில் இருக்கோம். சில பிரச்சனைகள் அப்படிங்கிறனால தான் அதில் நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்குது. நம்ம கம்பெனி இன்னும் சில நாட்கள்லேயே எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையானதை எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த கோல்டன் கிளப் அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஐடி அப்படிங்கிற மாதிரி தான் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ட்ரென்த் அதிகமாக உள்ளே வர அந்த குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா 40K அப்படிங்கிற மாதிரி ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதாவது February 6th தான் ஃபைனல் லாஸ்ட் டேட்டு. ஃப்ரீ ஐடி அதுக்கு வரைக்கும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் அமௌண்ட் பே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர் ஐடிஸ் எல்லாம் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நெக்ஸ்ட் டே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரைடே வரைக்கும் அப்படின்னு முந்தின நாள் அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாமே அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் ஷேர் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, கடைசியாக ஒரு செக் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா 1000 rupees பே பண்ணணும். 1049 சம்திங் சொன்னாங்க. ப்ளஸ் கேஒய்சியும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபைனலாக இதான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கம்பெனியோட டெலகிராம் குரூப்பில் வந்துச்சு. 3:30 4 o'clock அப்படிங்கும்போது இந்த மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் பல்ப் தான் கிடச்சிது கடைசியில். அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஃபேக்கு, இதை வந்து உள்ளே போகாதீங்க அப்படின்ட்டு இன்டிமேஷன் கொடுத்து யாருமே வந்து பணம் பே பண்ணல இது வரைக்கும். நம்ம பாட்டுக்கு ஐடி போட்டு ரெஃபர் பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு தெரியாமல் பணம் கட்டிட்டா என்ன பண்ணுறது, அதையும் சொல்லணும்ல. எல்லாத்துக்கும் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே சொல்லி தான் ஜாயின் பண்ணிச்சு. சரி இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுக்கப்புறம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு அதையும் நம்ம சொல்லிட்டோம்.
இப்போ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், அந்த கம்பெனியோட டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா, சில மெசேஜ் வந்துட்டுருக்கு. அதாவது கேஒய்சி பண்ணி அமௌண்ட் ரிசீவ் ஆன மாரி அந்த ப்ரூஃப் ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா, அந்த குரூப்பே ஒரு ஃபேக்கான மெசேஜை வந்து கிரியேட் பண்ணி இந்த மாரி போட்டுட்ருக்கலாம். சரிங்களா? இதில எங்கே நடக்குது, எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம அத நம்ப வேண்டாம். அது உண்மையா இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி. ஒரு வேளை அது உண்மையா இருந்தா கூட அவங்க போடலாம். போட்டுட்டு ஒரு டைம்ல வந்து டக்குன்னு லாக் பண்ணலாம். கொஞ்சம் பேத்துக்கு அமௌண்ட் போடுற மாரி போட்டா தானே எல்லாம் உள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாரி கூட பண்ணலாம். நம்ம எல்லாருமே கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கனால கண்டிப்பா நம்ம அத ட்ரை பண்ணுவோம். ஒருபோதும் அதுக்கு நீங்க இடம் குடுத்துறாதீங்க. அத ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த குரூப்பை லீவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க. இல்லைன்னா மெசேஜ் வந்துட்டே இருக்கும். நம்ம உள்ளே போய் பார்ப்போம். தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே இன்ஃபயர் ஆகிட்டு இருப்போம். சரிங்களா? இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சும் பண்ணியிருப்பீங்க, தெரியாமையும் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வந்து எது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. நண்பர்களே, அடுத்து நம்ம நிறுவனம் சார்ந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனுக்குடன் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய அப்டேட் நல்ல அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.